வாலி மோகன்தாஸ் டைரக்ஷன்ல ஷென் நிஷாம், கலையரசன், ஐஸ்வர்யா, நிகாரியா இவங்க நடிச்ச மெட்ராஸ்காரன் இந்த படத்துடைய ட்ரெய்லர் இப்ப ரீசெண்டா வெளியாச்சு. ஏற்கனவே படத்துடைய டீசர் போன மாசம் வெளியாயிடுச்சு. அந்த டீசர் வெளியானது வந்து ரொம்ப பரபரப்பா இருந்தது. இப்ப ட்ரெய்லர் வெளியாயிருக்கு. இந்த ட்ரெய்லர்லயும் படத்துடைய ஹீரோ நிஷான் இவங்க ஏதாவது ஒரு தப்பு அவங்களுக்கே தெரியாம ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க. அந்த தப்பால அரசியல்வாதி ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காரு. இந்த அரசியல்வாதி கலையரசன் அண்ட் நிஷான் இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு ட்விஸ்ட் ஒன்று ஏற்படுத்தி ரெண்டு பேரும் சண்டை போட வைக்கிறான். ஏன்னா ட்ரெய்லர்ல அது அப்படியே அப்பட்டமா காமிச்சிருக்காங்க. ரத்தம் தெறிக்க தெறிக்க ஒரு வன்முறை காட்சிகள் அப்படியே பயங்கரம் படுபயங்கரமா இருக்குது. இப்போ நிஷான் அவங்களுடைய ஃபேமிலியை அப்படி வந்துட்டு தூக்கிடுறான், வெளில தூக்கிடுறான். அது கலையரசன் விழுந்துருது. கலையரசன் அண்ட் நிஷான் இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா மோதிக்கிறாங்க. இறுதியில இவங்க ரெண்டு பேர்த்துல அந்த ட்விஸ்ட்டை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, கண்டுபிடிச்சி எப்படி வில்லனை பழி வாங்கினாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி இந்த ட்ரெய்லர்ல சொல்லியிருக்காங்க. மேக்சிமம் கதை இதுவாக தான் இருக்கும். ஏன்னா ட்ரெய்லர்லேயே அதை சொல்லிட்டாங்க. ஷாம்ஷியஸ் அவங்களுடைய பியூஜியம் மியூசிக் நல்லா இருக்கு. ஒரு சில இறைச்சலை தருது, இருந்தாலும் அந்த மெலடிஸா வர பியூஜியம் நல்லா இருக்கு. படத்துல வர அந்த பாண்டியராஜன் அவங்களுடைய கேரக்டர் நல்லா இருக்கு. அவங்க வழக்கம் போல ஒரு சூப்பரான ஒரு ஆக்டிங் கொடுத்துருக்காங்க. கருணாஸ் இந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர்ல வராரு. அவரெல்லாம் ஃபைட் பண்றாரு. குறிப்பா கலையரசன் ஒரு கிராமத்து இளைஞனா வராரு. அவரு பண்ற அந்த ரணகலமா ஃபைட் சீன்ஸ்லாம் செமையா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் ரொம்ப கத்தி அழுவாரு. அவருடைய அந்த சென்டிமெண்ட் காட்சிலாம் ரொம்ப கனெக்ட் ஆகுது. இந்த படத்துல காமிச்சிருக்க அந்த வில்லன் ஒரு படுபயங்கரமா இருக்கான், பயங்கரமா ஒரு அரசியல்வாதியா இருக்கான். அவங்களுடைய கேரக்டர் ஈஸியா நம்ம வந்து என்னடா இப்படியெல்லாம் இருக்கானே அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வைக்குது. கண்டிப்பா ஒரு பவர்ஃபுல் வில்லனா இந்த படத்துல இருக்காங்க. இந்த மெட்ராஸ்காரன் வர பொங்கலுக்கு ரிலீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் இந்த படம் எந்த அளவுக்கு பொங்கல் ரேஸ்ல வெற்றி பெறுதுன்ட்டு, மக்களிடையே எந்த அளவுக்கு வரவேற்பு பெறுதுன்ட்டு. மெட்ராஸ்காரன் இந்த படத்துடைய ட்ரெய்லரை பார்த்துருந்தீங்கன்னா இதனை பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு புதிய மூவி அப்டேட்டில் சந்திப்போம்.